இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி அப்படின்னு ஒண்ணு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அந்த விதியினுடைய பயன்கள் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட. விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட. இது பரிமாணம். பரிமாணம் ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்துட்டு தப்பு இல்லாம எழுதணும். பரிமாணங்களை அளவிடுவதற்காக இந்த விதியை நம்ம பயன்படுத்துறோம். விண்வெளியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் விண் பொருட்கள் தான். அந்த பொருட்களுடைய நிறை, அந்த பொருட்களுடைய ஆரம், அந்த பொருட்களுடைய விட்டம் போன்றவர்களை பற்றி அறிய, அதுதான் நம்ம பரிமாணம் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களை பற்றி கண்டறியறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த விதியை பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சா ரெண்டாவது பாயிண்ட் வாங்க. இரண்டாவது, புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்கள் பற்றி கண்டறிய. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டறிய. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்கள். பசங்களா, நமக்கு தெரிஞ்ச விண்மீன்கள் கோள்களை காட்டிலும் அந்த ரொம்ப பெருசு. எக்கச்சக்கமான விண்மீன்கள், எக்கச்சக்கமான கோள்கள் எக்கச்சக்கமா இருக்குப்பா. அதுல புதுசு புதுசா கண்டறிஞ்சுட்டே இருப்போம். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விதியை நாம பயன்படுத்திக்கலாம். மூணாவது, விண்மீன்களின் நிறையினை அளவிட. விண்மீன்களின் நிறையினை அளவிட எப்ப சார் அப்படின்னா, சில நேரம் விண்மீன்கள் என்ன பண்ணும்னா சீரற்ற முறையில அங்க இங்க இயங்க ஆரம்பிச்சிடும். அப்படி அது இயங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்? அந்த இயக்கமானது கோள்களின் இயக்கத்தினை பாதிக்கும். அந்த மாதிரி கோள்களின் இயக்கத்தினை பாதிக்கிற சமயத்துல அந்த விண்மீன்களுடைய நிறையினை கண்டறிவதற்காக நாம இந்த விதியை பயன்படுத்திக்கலாம். ரைட்டா? ரைட். நாலாவது என்னன்னா புவி திசை சார்பு இயக்கத்தை விளக்க. அது என்ன சார் புவி திசை சார்பு இயக்கம்? ஒண்ணு இல்லப்பா, இந்த தாவரங்களுடைய வேர் இருக்கு இல்லையா, வேரெல்லாம் முளைச்சி அது வளரும் பொழுது பூமியை நோக்கி கீழ் நோக்கி தான் வளர்ந்து போகுது. காரணம் புவியின் ஈர்ப்பு விசை. அந்த கான்செப்டுக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புவி திசை சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புவி திசை சார்பு இயக்கத்தை பத்தின விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு இந்த விதியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கடைசியா என்ன இருக்கு அதனுடைய பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்ய. விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்ய. விண்ணில் உள்ள அனைத்து பொருட்களும் ஏதாவது ஒரு பாதையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி எந்த பாதையில இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டறியறதுக்கு இந்த பாதையில தான் இந்த பொருள் இயங்குது அப்படின்னு வரையறை செய்யறதுக்கு நம்ம இந்த விதியை பயன்படுத்திக்கலாம். ரைட்டா? அவ்வளவுதான்ப்பா, ரொம்ப சிம்பிள். 5 பாயிண்ட் அழகா மார்க் வாங்கிடலாம். ரைட்? தேங்க்யூ.